இப்போ புலியான அந்த எலி காட்டுல ராஜாவா ஆட்சி பண்ணுச்சு. அடேங்கப்பா, காட்டில எல்லா விலங்குகளும் பயந்து அது வந்தாலே ஓட்டி போயிடுச்சு. ஆனா காலம் போச்சு. ஒரு நாள் அந்த புலி காட்டுல சுத்திட்டு இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் திடீர்னு வந்துட்டான். டபுள் ஆக்ஷன். வேட்டைக்காரன் துப்பாக்கியால அடிச்சான். அந்த சத்தத்துக்கு பயந்து அந்த புலி குகைக்குள்ள ஓடி போய் சாமியார்கிட்ட ஓடோட்டி போய், சாமி காப்பாத்தீங்க, வேட்டைக்காரன் என்னை கொன்னுடுவான்னு அழுதுச்சு. சாமியாருக்கு மறுபடியும் கொஞ்சம் இரக்கம் வந்துச்சு. அவரோட மந்திரத்தால அந்த புலிய மனுஷனா மாத்திட்டாரு. இப்போ மனுஷனா ஆன அந்த எலி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவனுக்கு பவர், ஃப்ரீடம் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் அருகில இருக்கிற கிராமத்துக்கு போய் சின்ன சின்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சான். மக்கள் கூட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். காலம் போச்சு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி அமைதியான குடும்ப வாழ்க்கை அமைக்கணும்னு ஆசை வந்தது. ஆனா ஒரு பயங்கரமான எண்ணம் அவனை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவன் நினைச்சான், நான் ஒரு நாள் எலி இருந்தேன். அதை சாமியாரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு நாள் சாமியார் யார்கிட்டையாவது சொல்லிட்டா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. அந்த பயம் ஒரு ஆபத்தான டியாவா மாறிடுச்சு. அவன் நினைச்சான், சாமியாரை கொன்னுடாச்சுன்னா எனக்கு ரகசியம் வெளியில வராது. அந்த கொடூரமான எண்ணத்தோட அவன் கத்தியை எடுத்துட்டு சாமியாரோட குகைக்கு போனான், கொல்ல போய். ஆனா குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஞானி சாமியார் அவனை பார்த்துட்டார். அவன் உள்ள இருக்கிற கொடூரத்தை உணர்ந்துட்டார். அவன் அருகே போறதுக்கு முன்னாடி சாமியார் மந்திரம் சொல்லி அவனை சின்ன எலியாக்கிட்டாரு. எலியான உடனே அந்த சின்ன ஜீவன் பயந்து கேர்ல இருந்து ஓடி போயிச்சு. திரும்பி வரலே. நம்ம வாழ்க்கையை இந்த கதைக்கும் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம சிந்தனை நம்ம கட்டுப்படுத்த மாட்டோம்னா அந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும்னு இந்த கதை சொல்லுது. அந்த எலிக்கு எல்லாமே கொடுத்தாங்க, சக்தி, மரியாதை, மனுஷனோட வாழ்க்கை கூட. ஆனா ஒரு கெட்ட சிந்தனை மட்டும்தான் அவனோட கீழே போறதுக்கு காரணமா இருந்துச்சு. எல்லாமே மனசுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழந்து முடிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நடக்குது. ஒரு சின்ன நெகட்டிவ், சந்தேகம், பயம், கோபம், இது மாதிரியான எண்ணங்கள் கட்டுப்படுத்தாம விட்டா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளரும். நம்ம உலகத்தையே மாத்தி காட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் முடிவுகளா மாறும். அதுக்கப்புறம் செயல்களா மாறும். அந்த செயல்கள் தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இன்றைய உலகத்துல எல்லாரையும் விட நல்லா இருக்கணும்னு அளவுக்கு அதிகமா அழுத்தம் இருக்கு. எல்லாரும் ஒப்பிட்டு கண்டிச்சு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம், பயம், கோபம், இது எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். நம்ம மனசு எப்போதும் அமைதியா இருக்காது. சமூக வலைத்தளம், தேவையில்லாத கருத்துகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மை சுத்தி இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம எண்ணங்களை நல்லா கவனிச்சுக்கணும்.